அடிமுடி காண முடியாத பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையே சிவபெருமான் ஜோதி பிளம்பாக அக்னி வடிவமாக காட்சியளித்தனாலதான் கார்த்திகை மகா தீபமாக கொண்டாடுகிறோம். சிவபெருமான் ஜோதி பிளம்பா காட்சியளித்தது திருவண்ணாமலையில. அதனாலதான் திருவண்ணாமலையில மாலை 6 மணிக்கு மகா தீபம் ஏத்தினதுக்கு அப்புறம் நம்மளோட வீட்டுல தீபம் ஏற்றுவது வழக்கம். கார்த்திகை மாசத்துல கிருத்திகை நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரனாலதான் திருக்கார்த்திகை தீபம் ஏற்றுவோம். சில வருஷங்கள்ல பௌர்ணமி முன்ன பின்ன வரும். இந்த வருஷம் டிசம்பர் 3 புதன்கிழமை மாலை 6 மணிக்கு திருவண்ணாமலையில மகா தீபம் ஏற்றப்பட இருக்கு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம வீட்லயும் திருக்கார்த்திகை தீபம் ஏற்றணும். டிசம்பர் 2 பரணி தீபம், டிசம்பர் 3 திருக்கார்த்திகை தீபம், டிசம்பர் 4 பாஞ்சராத்திர தீபம். இப்ப கார்த்திகை நட்சத்திரம் எப்போ வருது, பௌர்ணமி திதி எப்போ வருது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். கிருத்திகை நட்சத்திரம் டிசம்பர் 3 புதன்கிழமை மாலை 4:47 மணிக்கு துவங்கி டிசம்பர் 4 மாலை 3 மணி 8 நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு. பௌர்ணமி திதி வியாழன்கிழமையான டிசம்பர் 4ஆம் தேதி காலை 7:55 மணிக்கு துவங்கி டிசம்பர் 5 வெள்ளிக்கிழமை காலை 3:55 மணிக்கு நிறைவடைகிறது. அதனால பௌர்ணமி திதி டிசம்பர் 4 தான் வருது. கிரிவலம் போறவங்க டிசம்பர் 4 அன்னைக்கு போகலாம். இந்த திருக்கார்த்திகை தீப ஒளி எல்லார் வீட்டுல இருக்க கஷ்டம் அப்படிங்கிற இருளை அகற்றி சந்தோஷம் அப்படிங்கிற ஒளியை கொடுக்கட்டும். அண்ணாமலையாருக்கு அரோகரா.